எபிசோட் 13. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு பூசாரி உடனடியாக சாமிக்கு வைத்திருந்த தண்ணியை எடுத்து வந்து அவன் முகத்தில் தெளித்தார். அவன் சிறிது நேரத்திலேயே சுயநினைவுக்கு வந்தான். ஆனால் பாவம் சந்தோஷுக்கு இங்கே என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அவன் எல்லோரையும் அப்படியே பார்க்க ஆரம்பித்தான். சரி, இதை பற்றி சொன்னால் மட்டும் அவன் நம்பவா போகிறான் என்று நினைத்து கொண்டே அவனை வீட்டிற்கு மெதுவாக கூட்டி சென்றார்கள். ஆனால் இவர்கள் போய் சேரும் முன்னே செய்தி வீடு போய் சேர்ந்திருந்தது. இரவு வந்தது. எல்லோரும் டின்னரை ஒன்றாக சாப்பிட்டார்கள். சக்கரவர்த்திக்கு எல்லா விஷயமும் தெரிந்தும் எதுவும் கேட்கவில்லை. எல்லோரும் சாப்பிட்டு முடித்து அவரவர் ரூமுக்கு சென்றார்கள். அப்போது சந்தோஷ் சக்கரவர்த்தி தாத்தாவின் ரூமுக்கு சென்றான். அங்கே கதவை தட்டமும் உள்ள வாங்க என்று குரல் கேட்கவும் அவன் உள்ளே சென்றான். சந்தோஷை பார்த்த உடனேயே, ஹடடா, யார் வந்திருக்காங்க, வா வா உட்காரு என்று கூறி அவனை அவர் முன்னே அமர வைத்தார். அவன் அப்படியே பார்த்து கொண்டிருக்கும்போது, சொல்லு, எதுக்கு என்ன தேடி வந்திருக்க என்று அவர் சாதாரணமாக கேட்டார். அதற்கு சந்தோஷ் தயங்கியபடியே, இல்லை தாத்தா, அது நான் ஒரு யூடியூபர், அது உங்களுக்கே நல்லா தெரியும். எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தனியாக ஒரு ரூம் வேணும். ஏன்னா இங்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. என்னால் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. வெளியில் இருக்க சத்தம் எல்லாம் மைக்கில் விழுது. ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ரைவேட்டாக சத்தம் கேட்காத மாதிரி ஒரு ரூம் தந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தாத்தா என்று அவன் தயக்கத்துடன் கேட்டான். இதை கேட்ட சக்கரவர்த்தி வாய்விட்டு சிரித்தார். இதை கேட்கறதுக்கு தான் நீ இவ்வளோ தயங்கினியா? இது உன் வீடுடா, நீ தைரியமாக கேட்க வேண்டாமா? உரிமையாக கேட்க வேணாமா? சரி சரி, மேலே இருக்க ஒரு ரூமை உனக்கு ஒதுக்கி தர சொல்கிறேன். அது யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, மேலே யாரும் வரவும் மாட்டாங்க. ஸோ உனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன ஓகேவா என்று அவர் கேட்க, ஓகே தாத்தா, தேங்க்யூ ஸோ மச். சரி தாத்தா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன், குட் நைட் என்று கூற அவரும் குட் நைட் என்றார். அவன் போகும் வழியில் அந்த ரகசியமான லைப்ரரியை பார்த்தான். அந்த லைப்ரரியை முறைத்து பார்த்து கொண்டே, இந்த ரகசிய லைப்ரரிக்குள்ளே என்ன இருக்குது? ஏன் தாத்தா இவ்வளோ ரகசியமாக வச்சுருக்காரு? கண்டிப்பாக இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். பத்தாததுக்கு இந்த அறைக்குள்ளே இருந்து ஒரு பொண்ணோட குரல் கேட்குதே, யாராக இருக்கும்? எப்படி இந்த லைப்ரரிக்குள்ளே போகிறது? உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா லைப்ரரியோட கீ சக்கரவர்த்தி தாத்தா கிட்ட இருக்குது. அவர்கிட்ட கேட்டால் மட்டும் அவர் தந்திரவா போகிறாரு. என்ன பண்ணுறது? ஜன்னல் வழியாக போகலான்னு பார்த்தா அதுக்கு நான் குரங்கு இல்லைன்னா பறவையாக தான் இருக்கணும். அப்போ தான் பறந்து போகலாம், இல்லை தாவி தாவி போகலாம். பத்தாததுக்கு கீழே வேற பயங்கரமான ஆழம். எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியலையே. கூரையை பிச்சுக்கிட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா இது கூரை வீடா? கண்டிப்பாக முடியாது. செவத்தை உடைச்சிக்கிட்டு தான் உள்ளே போக முடியும். செவத்தை உடைச்சா சத்தம் கேட்குமே. ஆனால் இந்த லைப்ரரிக்குள்ளே என்ன இருக்குன்னு எப்படியாவது எனக்கு தெரிஞ்சுக்கணும். பயங்கர க்யூரியாசிட்டியாக இருக்கே. அந்த கீ எப்படி எடுக்கிறது என்று சந்தோஷ் ரொம்ப முன்முறமாக அங்கே நின்று யோசித்து கொண்டிருந்தான். இதை அருண் கவனித்தான். என்னடா, என்ன யோசிச்சுட்ருக்க? உள்ளே போகலான்னு யோசிக்கிறியா? இது சக்கரவர்த்தி தாத்தாவோட ரகசிய லைப்ரரி. அப்படியெல்லாம் உள்ளே போக முடியாது. என்ன, யாருக்கும் தெரியாமல் உள்ளே போக பிளான் பண்ணுறியா? அப்படி நீ பிளான் பண்ணுறதா இருந்தா உன்னை காட்டி கொடுக்க நான் இருக்க என்று மனதிற்குள் நினைத்தவன், இது எதுவும் தெரியாத சந்தோஷ் அங்கே நின்று கொண்டு அதை பார்த்து கொண்டே இருந்தான். யாரோ வருவது போல் இருந்ததால் அவன் போய் ஒளிந்து கொண்டான். அந்த லைப்ரரிக்குள் போனது வேற யாரும் இல்லை, சக்கரவர்த்தி தாத்தா தான். ஆனால் இதில் சந்தோஷுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் இருந்தது. இந்த லைப்ரரிக்கு சாவி எதுவும் கிடையாது. அது ஒரு பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்ட் போட்டால்தான் கதவு திறக்கும். அந்த கதவுக்கு போட்டிருந்த பூட்டு கூட போலியானது தான். அது சும்மா ஒரு உளுலாய்க்கு போட்டிருந்தார்கள். ஆனால் நிஜமாகவே அந்த கதவு பாஸ்வேர்டால் தான் திறக்கும். ஓ தாத்தா, என்னையா பண்ணி வச்சிருக்க? திருட வந்தால் கூட ஏமாந்துருவான் போல. நீ ஜில்லாடி தாண்டி.
நீ எல்லாம் வேற ரகம் என்று யோசித்தவன், ஆமா, என்ன பாஸ்வேர்டா இருக்கும் என்றவன் யோசிக்க ஆரம்பித்தான். அப்போது அவன் பின்னாடியிலிருந்து, சார் இங்க நின்னுட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு சந்தோஷ் யார் என்று கூட திரும்பி பார்க்காமல், இந்த ரூமோட பாஸ்வேர்டு என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த ரூம் எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியாக இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்று அவன் ஆர்வமாக கூறினான். ஓஹோ, திருட்டுத்தனமா இந்த லைப்ரரிக்குள்ளே போக யோசிக்கிறியா என்று அந்த குரல் கேட்க, ஆமாம் என்று அவன் தலையாட்டினான். உடனே அவன் காதை பிடித்து திருகி, அட கள்ள பயனே, திருட பார்க்குறியடா என்று கேட்க, அப்போதுதான் இவ்வளவு நேரம் தான் யாரிடம் பேசிக்கொண்டிருந்தோம் என்று பார்த்தான். அது வேறு யாரும் இல்லை, அவன் அம்மா சத்யாதான். அம்மா அம்மா வலிக்குதும்மா, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நான் எதுக்கு அதுக்குள்ளே திருட்டுத்தனமாக போக போகிறேன், என்னை விட்டுருமா, வலிக்குதுமா என்று அவன் கெஞ்ச ஆரம்பித்தான். இதை கேட்ட அவன் அம்மா சிரித்தாள். அப்படியே அன்று இரவு வந்தது. சந்தோஷ் யாருக்கும் தெரியாமல் அந்த கதவு முன்னாடி வந்து நின்றான். அந்த லைப்ரரிக்குள் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள மிக ஆர்வமாக இருந்தான். அந்த பாஸ்வேர்டை யோசித்து கொண்டிருந்தவனுக்கு, நாங்களாம் எத்தனை ஜேஸ்பான் படம் பார்த்துருக்கோம், இது கூடயா எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் நமக்கு சப்ப மேட்டர் என்று கூறி அவன் கையில் இருக்கும் பவுடரை அந்த நம்பரில் போட்டு விட்டான். அவர் கை அச்சு இருந்த 4 நம்பரில் மட்டும் பவுடர் தங்கியது. அதை பார்த்தவுடன், ஆஹா, இந்த 4 நம்பரை கொலேஜ் பண்ணி அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிப்பான் இந்த சந்தோஷ் என்று கூறிக்கொண்டே ஃபஸ்ட் அந்த நம்பரை பார்த்தான். 4, 6, 7, 8 தான் அந்த கை அச்சுகள் இருந்தது. அதை அவன் மாறி மாறி போட்டு போட்டு ஒரு வழியாக அந்த கதவை திறக்கும் சரியான பாஸ்வேர்டை அவன் கண்டுபிடித்தான். யாருக்கும் தெரியாமல் உள்ளே சென்றான். வாயை பிளந்து நின்றவனுக்கு இதெல்லாம் கனவா இல்லை நிஜமா என்றே தெரியவில்லை. ஏனென்றால் அந்த லைப்ரரி கடல் போல் மிக பெரிதாக இருந்தது. இந்த லைப்ரரியில் மொத்தம் எத்தனை புத்தகம் இருக்கிறது என்று கூட கணக்கில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான புத்தகங்களும் பெரிய லைப்ரரியாக இருந்தது. எப்பா, இவ்வளோ புக்கு அந்த ஆள் படிக்கிறாரு, யபாபா, பார்த்தாலே தலை சுத்துதே, இதை எப்படி படிக்கிறாரு என்று அவன் கூறிக்கொண்டே உள்ளே சென்றான். அப்போது யாரோ உள்ளே வரும் சத்தம் கேட்டது. ஐயோ என்று கூறிக்கொண்டே சந்தோஷ் உடனடியாக ஒரு இடத்தில் போய் மறைந்து கொண்டான். சந்தோஷ் யார் வருகிறார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று அவன் தோளில் யாரோ பிடிக்க அவன் ரொம்ப பயந்து போய், காப்பாத்துங்க காப்பாத்துங்க, பேய் பேய் என்று சத்தமிட்டான். சந்தோஷம் மலரும்.